2024 ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்ல யங் இந்திய பிளேயர் ரிஷப் பண்ட் கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த 5 வருஷங்களா இந்தியாவுக்காக வெள்ளைப்பந்து கிரிக்கெட்ல தடுமாற்றமா செயல்பட்டாலும், டெஸ்ட் கிரிக்கெட்ல மிகச்சிறப்பா விளையாடுற அவரு தோனியும் மிஞ்சி வெளிநாடுகள்ல சதமடிச்சு இந்தியாவோட நிறைய வெற்றிகள்ல பங்காற்றி வராரு. இருந்தாலும் கடந்த 2022 டிசம்பர் மாசம் கார் விபத்துல சிக்கின அவரு அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பினாரு. அதன் காரணமா 2023 டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல், ஐபிஎல் மற்றும் உலகக்கோப்பை போன்ற தொடர்கள்ல விளையாடாத அவரு அறுவை சிகிச்சை மேற்கொண்டாரு. அதிலிருந்து குணமடைகிறதுக்கு 1 வருடம் எடுத்துக்கிட்ட அவரு இப்போ மறுபடியும் பயிற்சிகளை மேற்கொண்டு விளையாடுறதுக்கு தயாராகியிருக்காரு. அதன் காரணமா ஐபிஎல் தொடர்ல விளையாடுறதுக்கு அவர் ஃபிட்டா இருக்கிறதா பிசிசிஐ அறிவிச்சது. இந்த நிலைமையில அதிகப்படியான காயங்களை சந்திச்சதால அன்றாட வாழ்க்கையில ரிஷப் பண்ட் மிகுந்த சிரமத்தை சந்திச்சதா மூத்த இந்திய பிளேயர் ஷிகர் தவான் தெரிவிச்சிருக்காரு. அதே சமயங்கள்ல இந்த அளவுக்கு ரிஷப் பண்ட் குணமடைஞ்சு வந்ததுக்கு கடவுளுக்கு நன்றி தெரிவிக்கிறதாவும் ஷிகர் தவான் கூறியிருக்காரு. அதோட 2024 ஐபிஎல் தொடர்ல ரிஷப் பண்ட் சிறப்பா விளையாடி கம்பேக் கொடுத்து வருங்காலங்கள்ல இந்தியாவுக்காக முன்னாடி விட அபாரமா விளையாடி அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படின்னு தவான் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தன்னோட மாநில பிளேயரான அவரோட சேர்ந்து பல வருடங்களா உள்ளூர் மற்றும் ஐபிஎல் தொடர்ல விளையாடி இருக்க தவான் இது பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில என்ன பேசியிருக்காருன்னா, ரிஷப் பண்ட் மறுபடியும் விளையாடுறத பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருக்கேன். இவ்வளவு பெரிய விபத்துல இருந்து அவர் உயிர் தப்பினதுக்கு கடவுளுக்கு நன்றி. கடந்த 1 வருடத்துல அவர் ரொம்பவும் கடினமா உழைச்சு நேர்மறையான எண்ணத்தை வெளிப்படுத்தினாரு. முதல் சில மாதங்கள்ல எதையும் அசைக்க முடியாத அளவுக்கு அவர் வலியில இருந்தாரு. குறிப்பா குளியலறைக்கு போறதுக்கு கூட அவருக்கு உதவி தேவைப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த கடினமான காலங்கள்ல அமைதி மற்றும் நேர்மறைய அவர் காண்பித்தது பெரிய விஷயம். அது அவருக்கு நிறைய பலத்தை கொடுத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அவர் மறுபடியும் விளையாடி நாட்டுக்காக அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.